அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோய்த்துடைய டினா மதிப்பம் அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாய் 2% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 8% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 974 ரூபாய் 74% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 63% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாய் 50% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 11% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 971 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாயாக உள்ளது. இன்றைய தினம் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் மாலை 4 மணிக்கு பிறகுதான் திறப்பாங்க. வெள்ளிக்கிழமைகள்ல 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக மேலதிக தகவல் தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 965 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 50% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 964 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் இந்தியாவுக்கு 277 ரூபாய் 15% வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு. ஏன்னா ஒருவேளை நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் விடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபீல்ஸ் மற்றும் 900 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் அறப்படுறாங்க. அதே போல் சுலைமானி அல் முகாசம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில் ARYக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுலைமானி அல் முகாசம் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி ரேட்டும் நல்ல பெஸ்ட்டான ரேட் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதால பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கட்டணங்கள் எப்படியுமே கம்மியாக தான் அறவிடுவாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், UJ, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்களுடைய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதை மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 893 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 41 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 435 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 190 ஃபீல்ஸ். எந்த மடையன் சொன்னால் தங்க விலை அதிகரிக்கல குறைஞ்சிருக்குதுன்னு. தங்க விலை தொடர்ந்தும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ 22 கேரட் தங்கத்துடைய விலை 30 தினார் 435 ஃபீல்ஸாக மாறி இருக்குது. இதோ மீண்டும் பூகம்பத்தின் அட்டகாசம் ஆரம்பம். வீதிகள் பிளந்து காணப்படுகின்றன. அதே போல ஆரம்பித்தது பிரச்சனை. இனிமே பாபா மாமா கேஸ் க்ளோஸ். எல்லாரும் தலையில் கையை வச்சுட்டு நாட்டை விட்டு போக தயாராகிறாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை வந்தாலே மதுபான போட்டல்கள் பிடிபடுறது இப்போ சர்வசாதாரணமாக போச்சு. மதுபான வியாபாரி இதோ
ஃபோட்டோவுடன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, பணத்தோடு சேர்த்து பிடிச்சிருக்கிறாங்க. பள்ளி வாயில்களில் மின்சாரம் தடை செய்வதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்த இஸ்லாமிக் அஃபேர்ஸ் அமைச்சு அதே போல சாரதிகளே இந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. அதே போல 20 வருட சிறை தண்டனைக்கு பிறகு விடுதலையாகும் சிறை கைதிகள். அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Plug. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள், இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன், அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. நம்மளுடைய வீடியோ பார்த்து கார்கோ போட்டிருக்கிற அத்தனை பேருடைய லிஸ்ட்டும் இதோ பாஸ்கெட்டில் நிரப்பப்படுது. இன்ஷால்லா எதிர்வரும் 6ஆம் மாதம் 21ஆம் தேதி இதில் யார் அந்த வெற்றியாளர்கள் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்படும். ஏப்ரல் இறுதி வரை வசந்த மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கார்கோ பற்றி மேலதிக தகவல் ஃபர்ஸ்ட் கமெண்டில் லிங்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே போல் குவைத்தில் தொடர்ந்து மழை சாரல்கள் இடைக்கிடை வரலாம். அதே போல் சவுத் ஆப்பிரிக்கா, அதே போல் இன்னும் சில நாடுகள், பிலிப்பைன்ஸ் உட்பட சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. இப்போ ரீசெண்டாக வந்த நிலநடுக்கம், அதாவது 17ஆம் தேதியான நேற்றைய தினம் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் சில நாடுகளில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. La gente evacuando dejando sus casas, toda la vía dañada, partida, como que haya sido un terremoto. தொடர்ந்தும் குவைத்தில் மின்சாரம் தடைப்படும். மின்சார தடைக்கான காரணம் அதிகப்படியான மின்சார தேவைதான். குவைத்தில் 100% மின்சாரம் உபயோகப்படுத்தினாலும் உற்பத்தி திறன் என்பது 50% தான் தற்போதைக்கு வரைக்கும் இருக்கின்றது. அதே போல் இந்த பார்கோட்டை நீங்களும் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் மூலம் மின்சார அமைச்சகத்தின் அனைத்து தகவல்களையும் உடனடி தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் பள்ளி வாயில்களில் 5 மணி நேரத்துக்கு மின்சாரம் தடைப்படும். அதே போல் தொழுகைக்கு பிறகு உடனடியாக மின்சாரம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தது உடனடியாக இஸ்லாமிக் அஃபேர்ஸ் அமைச்சு மீண்டும் மறுபரிசீலனைக்காக ஒத்தி வைத்திருக்கிறாங்க. பள்ளி வாயில்களில் மின்சாரம் தொடரும். அதே போல் இதோ 20 வருட காலம் சிறை தண்டனை அனுபவித்த சிறை கைதிகள் அமீரி உத்தரவின் பேரில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்ஷால்லா எதிர்வரும் நாட்களில் தொடர்ந்தும் இலங்கையர்கள் மற்றும் இந்தியர்கள் மற்ற நாட்டு வெளிநாட்டவர்களும் சொந்த நாட்டுக்கு சிறைக்கு அனுப்பப்படுவாங்க, மற்றவர்கள் விடுதலை செய்யப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. بعضكم قاعد في السجن 27 28 29 سنة وأكثر من ذلك. لولا الله سبحانه وتعالى ثم سمو الأمير الله يطول عمره ويحفظه ويمتع بالصحة والعافية ويلبس لباس العافية يا رب ويرزق الصحة والعافية يا رب ويمتعنا في حياته ويستخدمه ولا يستبدله ويستعمله لا يستبدله. لولا تسخير هذا الرجل المبارك سمو الأمير الشيخ مشعل كان كملته ترى كل واحد مات في السجن. جزاه الله خير، جزاه الله خير. هذه اللفتة الإنسانية منا الله يطول عمره التفت لكم وحط حد لموضوع المؤبد 20 سنة. أرجو يا إخوان أرجوكم ثم أرجوكم ثم أرجوكم
تندمجون في المجتمع وتعيشون حياتكم. الواحد ترى في الربع الاخير من عمره راح منكم ربع عمركم ما بقى الا الله يمد في اعمارنا جميعا. فارجوكم يا اخوان لا تحرجونا ولا تحرجون الشيخ ابو فيصل فهد اليوسف اللي سعى لكم، ولا تحرجون سمو الامير اللي يبيكم جزء من المجتمع وتعيشون حياتكم. تزوجوا وعيشوا حياتكم واستانسوا واستمتعوا مثل ما يعيش كل الناس. والماضي خلاص راح، والماضي وادعوا حق سمو الامير الله يطول عمره. اللهم متع بالصحة والعافية، اللهم متع بالصحة والعافية، اللهم متع بالصحة والعافية، اللهم وفقه للخير يا رب العالمين. اللهم مد في عمره، اللهم مد في عمره، اللهم مد في عمره، واجعل بلدنا هذا آمنا مطمئنا وعن بلاد المسلمين يا رب الرحمن. جزاكم الله خير، جزاكم الله خير. مشكورين مشكورين. ரணகலம் ஆரம்பம். இதுதான் மிக முக்கியமான சிச்சுவேஷன். இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல ஸ்கேம் வெளியாகி இருக்குது. கிட்டத்தட்ட பலரும் தங்களுடைய குடியுரிமையை பறி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கேஸ் தற்போதைக்கு உள்துறை அமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதில் 962 குடியுரிமை விதி மீறல்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உடனடியாக முடிக்கப்பட்டுள்ளது. அதே போல் ஆர்டிக்கல் 8 குவைத்தி குடியுரிமை பெற்ற குடிமக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கான உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக அடுத்த வாரத்திலிருந்து உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல் இந்த 900 சொச்சம் பேர் நாட்டை விட்டு போக தயார் நிலையில் இருக்கிறாங்க. எத்தனை பேருடைய கஃபீல்கள் இந்த மாதிரி போக போகிறாங்கன்னு தெரியலை. அவங்க இந்த நாட்டை விட்டு போனால் அவங்களுடைய அனைத்து விடயமும் அவங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு எதிராக கேஸ் போட்ட குவைத்திகள் அதில் 2 குவைத்திகளுடைய கேஸ் ஒட்டுமொத்தமாகவே கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த கேஸே இல்லாமல் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன? அவங்க இந்த நாட்டை விட்டு போனதால் எனக்கு எதிராக போட்ட கேஸ் கூட ஃபைலில் நிற்கலை. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய அக்காமாவாக இருக்கலாம், உங்களுக்கு தர வேண்டிய கொடுப்பனவுகள் எதுக்காக நீங்கள் போட்டிருக்கிற கேஸாக இருக்கலாம், எதுவுமே நிற்காது. அவங்க இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்கன்னா எல்லாமே போச்சு. இந்த வெளியில் அக்காமா அடிக்கிறவங்க அடிக்கடி உங்களுடைய மொபைல் ஐடியை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொபைல் ஐடியை அடிக்கடி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க. மொபைல் ஐடி ஏதாவது கோளாறு பண்ணிச்சுன்னா உடனே பத்தாக்க மதனியாக்கு டைரெக்டாக போய் சரி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பத்தாக்க மதனி அதாவது மொபைல் ஐடி வேலை செய்யலைன்னா பெரும்பாலும் கஃபீலுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்றது உறுதி. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி 4வது ரிங் சாலை சாரதிகளுடைய முக்கிய கவனத்திற்கு 4வது ரிங் சாலையில் சுர்ரா மற்றும் ரவுதா போகக்கூடிய எக்ஸிட் இந்த ரோடு பார்த்திங்கன்னா தற்போதைய சூழலில் மெயின்டெனன்ஸுக்காக மூடப்பட்டிருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க போக்குவரத்து துறை. 18ஆம் தேதியாக இன்றையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி 19,815 வழக்குகள் சிறார் போக்குவரத்து மீறல்கள் குறித்து வழக்குகள் தொடுப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சகத்தால். அதே மாதிரி வாகனம் ஓட்டும் போது சாரதிகள் க்ரோஸ் போட்டிருப்பாங்க டிராஃபிக் சிக்னல் லைட்டில் மஞ்சள் கலரில் பாக்ஸாக. நீங்கள் ரெட் லைட் பத்தாம க்ரீன் லைட்டில் இருந்தாலும் உள்ள டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா வண்டியை மூவ் பண்ணக்கூடாது. لما في إشارة تقاطع راح نشوف اليلو بوكس هذا. شنو قصة هذا اليلو بوكس؟ لازم تعرفونه. طبعا هذا اليلو بوكس اللي هو المربع الأصفر اللي داخل التقاطع. نتكلم ونقول حتى لو إشارتك خضراء لا تطوف اذا كانت الكثافه بالمنطقه اللي انت منتقل لها واصله لداخل المربع الاصفر. يعني اذا صار زحمه هني الشارع لا تطوف الاشاره. لا تطوف، انت بتطلع من هالمنطقه بتروح المنطقه هذه والزحمه اللي هناك واصله للبوكس لا تطلع، لان انت مجرد ما تطلع قاعد تزيد الزحمه. صح. اللي طفت عليك حمراء وشبكت عند الناس اللي هنا بيكملون سيجر بس ما في زحمه، ما راح يطوفون ترى والسبه انت. وانت راح يتخالف اذا كنت باليالو بوكس هذا. انت قطعات كلها عليها كاميرات ومراقبه وقاعد ترصد المخالف. انزين في شغله هني يا جماعه، مو لما نمشي بالخط السريع يعني قاعد نشوف هذول يسمونهم الاقوال فيهم كاميرات. دائما تقولون انا اسال نفسي هل هذه الكاميرات هي اللي تصور اذا انا مرابط حزام وماسك التليفون؟ هل هذه هي؟ نعم. اوكي. هذه الكاميرات موجوده منتشره عددها تقريبا الان وصلوا ل 252 كاميرا بالكويت. اي هذه تصور الحزام والتليفون عن طريق الاي اللي هو الذكاء الاصطناعي. يعني ننصح الكل. வியாழக்கிழமை நிறைய தடவை நம்ம நோட் பண்ணியிருக்கலாம். வியாழக்கிழமையில் தான் இந்த மதுபான வியாபாரிகள் அதுவும் குறிப்பாக இந்த மதுபான போட்டல்கள் விற்கக்கூடியவங்க கைது செய்யப்படுவாங்க. ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை தொழிலாளர்களை டார்கெட் பண்ணுற இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்சவங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுங்க சார் அப்படின்ற மாதிரி இதோ ஃபோட்டோ இடத்துக்கு உள்ளே போட்டுருவாங்க, நியூஸ்லேயும் போட்டுருவாங்க. பணம் பாருங்கள் எத்தனை பேருடைய சாபக்கேடு தெரியுமா? அது எத்தனை பேருடைய சம்பள பணமாக இருக்கலாம்.
எத்தனை பேருக்கு மனைவிக்கு குழந்தைகளுக்கு பணம் அனுப்பாமல் இந்த மாதிரி சாபக்கேட்டு சம்பளத்தை இந்த மாதிரி மது போதைகளுக்கு போட்டிருப்பாங்க. இதோ அதிரடியாக உள்துறை அமைச்சகம் கைது செய்துள்ளது. வெல்டன், ரொம்ப நன்றி உள்துறை அமைச்சகத்துக்கு. அதே மாதிரி பாடசாலைகளில் மற்றும் சில சிற்றுண்டி சாலைகளில், அதாவது குறிப்பாக சில பக்காலாக்களில் கூட சிறுவர்களுடைய திருட்டு சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி இருக்குது. கேண்டீன்களில் மதிலேறி திருடுறது, அதே மாதிரி கடைகளில் போய் திருடுறது, இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகரித்து வருது. எது எப்படியோ கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க அடிக்கடி சில சிறுவர்கள் கடைக்குள்ளே வரும்போது கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. சில நேரங்களில் திருடுறது அவங்களுக்கு எது எப்படியான பொருட்கள், இதனுடைய பெருமதி என்னன்னு கூட தெரியாமல் விட்டுறலாம். சில நேரங்களில் சில முக்கியமான பொருட்களை கூட திருடிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறுவர்கள் கடைகளுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க. ஏன்னா அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான விடயம், திருடிட்டாங்கன்னா அவங்கள பிடிச்சு வச்சுட்டு போலீஸுக்கு கால் பண்ணுங்கள், அவங்களுடைய குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அடிக்க கிடைக்கலாம் போயிடாதீங்க. ஏன்னா அவங்க திருடினதை விட பெரிய குற்றம் நீங்கள் அவங்கள பிடிச்சு கை வச்சு பிரச்சனை பண்ணுறது. ஒருவேளை வேறு மாதிரி கேஸை திருப்பி விட்டுருவாங்க. திருட்டு கேஸு போய் கடைசியில் துஷ்பிரயோக கேஸில் கூட நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டி வரலாம். அதால் குழந்தைகள் விஷயத்தில் வடிவேல் சொல்கிற மாதிரி குழந்தையும் தெய்வமும் ஒன்று நினச்சி தானே பக்கத்தில் போனேன் அப்படின்ற மாதிரி கடைசியில் ஜெயிலில் போய் உட்காந்து என்ன வரும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.